நாம எல்லாருமே பல இடங்களுக்கு போகும்போது காணவில்லை, தகவல் தெரிஞ்ச சொல்லுங்கன்னு போஸ்டர் பார்த்திருப்போம். அதை பார்த்த நாம இயல்பா கடந்தும் போயிருப்போம். எப்படி ஒருத்தர் தொலைய முடியும், இதுக்கு பின்னாடி இருப்பது என்ன, அப்படி உலகத்துல பல மர்மமான முறையில காணாம போய் தற்போது வரை விட தெரியாத சம்பவங்களை பத்தினதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அமிலா ஹேராட் இவங்க அமெரிக்காவின் மிகப்பெரிய பெண் விமானி. 1939 அட்லாண்டிக் பெருங்கடலை தனியா கடந்து பிறந்த முதல் பெண்ணு. பெண்கள் விமானம் ஓட்டுவது அரிதான காலத்துல விமானத்தை இயக்கி தடைகளை உடைச்சாங்க அமிலா. 1939 ஜூன் 7 அமிலா உலகம் முழுக்க சுற்றி பறக்க முடிவு எடுக்கிறாங்க. GPS இல்லாத காலம் அது. விமான வழித்தடத்தை காட்டுறதுக்கு ஃப்ரெட் நூனன் என்ற நபர் கூட இருக்காரு. அமிலா பயணிச்ச விமானம் லாக்கெட் எலக்ட்ரிக் 10E. அமிலா பறக்க திட்டமிட்ட விமான வழிபாதை அமெரிக்கால இருந்து தென் அமெரிக்கா, அங்கிருந்து ஆப்பிரிக்கா, இந்தியா, தென்கிழக்கு ஆசியா. அமிலாவோட ஒரு முக்கிய இலக்கு பசிபிக் பெருங்கடல்ல இருக்க ஒரு சிறிய தீவு. அவங்க 35,000 கிலோமீட்டருக்கு மேலாக பயணம் செய்யறாங்க. அமிலா எதிர்பார்த்த ஹவுலண்ட் தீவுக்கு அருகில வராங்க. அப்போ திடீர்னு ரேடியோ தொடர்பு கூடியது. அமிலாவிடம் இருந்து வந்த கடைசி வார்த்தை, நாங்க உங்களை பார்க்க முடியல, எரிபொருளும் தீர்ந்து வருது. அதுக்கப்புறம் அமிலா காணாம போறாங்க. அமெரிக்க கடற்படை மிகப்பெரிய செலவு செஞ்சு தேடியும் எந்த ஒரு பயனும் இல்ல. விமானமும் கண்டுபிடிக்க முடியல, உடல்களும் கிடைக்கல. தியரி என்ன சொல்லுதுன்னா, எரிபொருள் தீர்ந்து விமானம் கடல்ல விழுந்திருக்கலாம், அதிக அவசரமா தரையிறக்கப்பட்டு உயிரிழந்திருக்கலாம். சிலர் ஜப்பான் ராணுவம் கைது செய்யப்பட்டதா தகவல், ஆனா ஆதாரம் இல்ல. மைக்கேல் ராக்ஃபீலர் ஒரு செல்வந்த குடும்பத்தின் வாரிசு. மைக்கேல் ராக்ஃபீலர் இவரை பாதுகாக்க அரசு முதல் ராணுவம் வரை இருந்தது. 1961 இவரு பப்புவா நியூ கினியாவுக்கு போறாரு. அங்க வாழுற ஆஸ்மெட் பழங்குடியினர்கள் மிகவும் தனித்துவமான மரச்செக்கும் கலை வடிவங்களும் உருவாக்குறாங்க. மைக்கேல் ராக்ஃபீலர் அவங்களோட வாழ்ந்து பழங்குடியினரோட கலை பொருட்களை சேகரிச்சு அமெரிக்க அருங்காட்சியில வைக்க திட்டமிடுறாரு. அந்த பகுதி அடர்ந்த காடுகளால் ஆனது. மைக்கேல் ஒரு டச் நண்பரை கூட்டிட்டு சின்ன மோட்டார் படகு எடுத்துட்டு பயணம் போறாரு. திடீர்னு அலைகள் அதிகமாகி படகும் கவிழுது. பல மணி நேரம் கவிழ்ந்த படகோட மைக்கேல் மிதக்கிறாரு. ரொம்ப நேரம் இது இப்படியே போனா சரியா வராதுன்னு நினைச்ச மைக்கேல் ஒரு முடிவு எடுக்கிறாரு. காலியான சில பெட்ரோல் கேன்களை உடம்புல கட்டி கரைக்கு நீந்தி போய் உதவிக்கு ஆட்களை கொண்டு வரேன்னு டச்சுக்காரர்கிட்ட சொல்லி நீந்த ஆரம்பிக்கிறாரு. அதுவே அவரை கடைசியா பார்த்த தருணம். டச்சு அரசு, ஹெலிகாப்டர், ராணுவம், உள்ளூர் படைகள் தேடியும் மைக்கேல் கிடைக்கல. தியரி என்ன சொல்லுதுன்னா, கடல்ல மூழ்கி இருக்கணும், ஆஸ்மெட் பழங்குடியினர் தாக்கியிருக்கலாம், ஆனா எந்த ஆதாரமும் இல்ல. மெடலின் MC கேன், யுனைடெட் கிங்டம் 3 வயது குழந்தைதான் மெடலைன். 2007 மே மாதம் விடுமுறைக்காக ஃப்ரையாடா லூஸுங்கிற கடலோர நகரத்துக்கு 3 வயதான மெடலைனை பெற்றோர்கள் அழைத்து போறாங்க. அவங்க தங்கியிருந்தது ஒரு ஹாலிடே அபார்ட்மெண்ட். இரவு நேரம் மெடலைன் தூங்கி கொண்டிருந்தா. அப்பாவும் அம்மாவும் நண்பர்களோட ரெஸ்டாரண்ட்ல இரவு உணவு சாப்பிட்டு இருந்தாங்க. ஒவ்வொரு 20 நிமிஷத்துக்கும் குழந்தைய பார்க்க அம்மா போறாங்க. இரவு சுமார் 10 மணி. மெடலைன் அம்மா போய் பார்க்கும்போது படுக்கை காலியா இருக்கு, ஜன்னலும் திறந்திருக்கு. மெடலைன் காணாம போயிருந்தா. போர்ச்சுகல் போலீஸ் விசாரணை தொடங்கியது. UK போலீஸும் இணையறாங்க. உலகம் முழுவதும் மீடியா கவரேஜ் ஆகுது. 21ஆம் நூற்றாண்டுல மிகப்பெரிய சைல்டு மிஸ்ஸிங் கேஸா மாறுது. தியரி என்ன சொல்லுதுன்னா, குழந்தை கடத்தப்பட்டிருக்கணும். பேரண்ட்ஸ் மீதும் சந்தேகம், ஆனா ஆதாரம் இல்ல. ஜெர்மனியில் இருந்த ஒரு குற்றவாளி மீது சந்தேகம் எழுது, ஆனா வழக்கு இன்னும் முழுசா தீரல. ஹரோல்டு எட்வார்ட் ஹோல்ட் ஆஸ்திரேலியா அரசியல்ல பல ஆண்டுகள் அனுபவம் வாய்ந்த தலைவரும் ஆஸ்திரேலிய பிரதமரும் கூட. 1967 டிசம்பர் 17 செவாய்ட் பீச் ஆபத்தான அலைகளுக்கு பிரபலமான கடற்கரை. ஹோல்ட் அனுபவமிக்க நீந்துபவர் என்பதால நீந்த முடிவெடுக்கிறாரு. அவரோட நண்பர்கள் எச்சரித்தும் கடல்ல இறங்குறாரு ஹோல்ட். அவர் கடல்ல இறங்கிய கொஞ்ச நேரத்துல அலைகள் அதிகரிக்குது. அலைகளால இழுக்கப்பட்டு கடலின் ஆழத்துக்கு இழுத்து செல்லப்படுறாரு. சில நிமிடங்கள்ல ஹரால்டு ஹோல்ட் கண்களுக்கு புடம்படாம போறாரு. ராணுவம், கடற்படை, ஹெலிகாப்டர், டைவர்கள் தேடியும் உடல் கிடைக்கல. ஒரு நாட்டின் பிரதமர் ஒரு தடையும் இல்லாம மறைகிறாரு. தியரி என்ன சொல்லுதுன்னா, இயற்கையான விபத்து, அலை ஓட்டம் காரணமா. இது அதிகாரப்பூர்வமான ஒரு விளக்கம். சீன நீர்மூழ்கி கப்பல் கொண்டு சென்றிருக்கலாம். ரகசிய உளவுத்துறையின் நடவடிக்கை, ஆனா இதுக்கு எந்த ஆதாரமும் இல்ல. இது ஒரு வதந்தி. DB கூப்பர் 1971 நவம்பர் 24 அமெரிக்கா போர்ட்லாண்ட் நகரத்துல இருந்து நார்த் வெஸ்ட் ஓரியன்ட் ஏர்லைன் Flight 305 செட்டில் நோக்கி புறப்படுது. சாதாரண உடை அணிந்த நடுத்தர வயது மனிதர் ஒன்-வே டிக்கெட் வாங்குறாரு. அந்த நபர் அவரோட பெயரை டான் கூப்பர்னு பதிவு செய்யறாரு. விமானம் பறந்த சில நிமிடங்களிலேயே டான் கூப்பர் ஏரோஸ்டஸ் கிட்ட ஒரு காகிதம் கொடுக்கறாரு. அந்த காகிதத்துல எழுதியிருந்த வார்த்தை, என்னிடம் குண்டு இருக்கு. டான் கூப்பர் பிரிப்கேஸை திறந்து காட்டுறாரு. அதிக வயர்களும் சிவப்பு நிற குச்சிகளும் இருக்கு. விமான பணிப்பெண் உடனே விமான ஓட்டியிடம் தகவலை தெரிவிக்கிறாங்க. டான் கூப்பர் பயணிகளுக்கு யாருக்கும் தெரியாமலேயே அமைதியா விமானத்தை தன் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வராரு. டான் கூப்பர் வைத்த கோரிக்கைகள் $2 லட்சம் நோட்டுகளாக 4 பேராஷூட்,
விமானம் எரிபொருள் நிரப்பி மீண்டும் பறக்கணும். அதிகாரிகள் பயணிகள் உயிரை காப்பாத்த கூப்பர் வைத்த கோரிக்கையை ஏற்கிறாங்க. பயணிகளும் இறக்கி விடப்படுறாங்க. $2,00,000 பணமும் கொடுக்கப்படுது. பேராஷூட்டும் கொடுக்கறாங்க. விமானம் மீண்டும் பறக்குது. மெக்சிகோ சிட்டியை நோக்கி விமானம் செல்லட்டும்னு டிபி கூப்பர் சொல்றாரு. விமானம் 10,000 அடி உயரத்துல மெதுவா பறக்கணும்னு விமானிக்கு சொல்லப்படுது. அதிக இருள், மழை, குளிரான நேரம் அது. கூப்பர் போயிங் 727 பின்புறம் கதவை திறக்கிறாரு. 1971 நவம்பர் 24 இரவு பேராஷூட் அணிஞ்சு பணத்தோட விமானத்திலிருந்து குதிக்கிறாரு டிபி கூப்பர். அமெரிக்கா முழுக்க கூப்பர் தேடுதல் வேட்டை நடத்துறாங்க. ஆயிரக்கணக்கான சந்தேக நபர்களை பிடித்து விசாரிக்கிறாங்க. 800க்கும் மேற்பட்ட விசாரணைகள். கூப்பரை தேடும் பணி பல வருடங்கள் நீளுது. அமெரிக்க வரலாற்றுல நீண்ட காலம் நடந்த விசாரணை இது. 2016ல FBI இந்த வழக்கை அதிகாரப்பூர்வமா நிறுத்துறாங்க. தியரி என்ன சொல்லுதுன்னா, அவர் குதிச்சப்போ குளிர்ல உறைஞ்சிருக்கணும். அவர் ராணுவ பயிற்சி பெற்று திட்டமிட்டு தப்பிச்சிருக்கணும். அவர் புதிய அடையாளத்தோட வாழ்ந்திருக்கலாம். இந்த 5 மர்மமான நிகழ்வுகளை பத்தி உங்களோட கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. இல்ல எந்த டாபிக் இன்னும் முழுமையா விரிவா வேணும்னு சொல்லுங்க. அதை நான் தனியா ஒரு வீடியோவா போடுறேன். நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.